மதி நீ ஓகேல, சமாளிச்சிருவல, சமையல் நீ பாத்துப்பல, நீங்க தான் எல்லா வேலையும் பாதி முடிச்சிட்டீங்களே. சாம்பாருக்கு காய்கறி வெட்டி வச்சாச்சு, பருப்பை வேக வச்சிட்டீங்க, அப்புறம் என்ன சட்னி அரைக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. உங்க பர்த்டே அன்னைக்காச்சும் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. என்ன இட்லி பண்ணிருக்க, வேகவே இல்ல, போய் தேங்காய் சட்னி கார சட்னி எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நான் தான் சாம்பார் வச்சிருக்கேனே, சட்னி எதுவும் நான் பண்ணலையே. மாமா சட்னி இல்லாம இட்லி சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா? சாம்பார் பாரு தண்ணி மாதிரி இருக்கு, இதை வச்சு எப்படி சாப்பிடுறது? சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அதை பண்ணா என்னவா உனக்கு? 3/4 மணி நேரமா கிச்சன்ல அதையும் எதையும் ஊட்டிட்டு இருந்தா, கடைசியா என்ன பண்ணிருக்கான்னு பாரு சுரேஷ். அதான் இட்லி சாம்பார் இருக்குல்ல, இதை சாப்பிடுங்களேன். நான் என்ன சாப்பிடணும்னு நீ சொல்ல தேவையில்ல. பாரு மாமா எப்படி கோச்சிட்டு போறாரு. 10 நிமிஷம் ஆகுமா ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு? அதை டக்குன்னு போய் செஞ்சுறேன். ஏன் இப்படி வீம்பு பிடிக்கிற? அம்மாப்பா ஆசைப்படுறத சமைச்சுதான் கூட. அவங்க ஒண்ணு ஆசைப்பட்டா பரவாயில்ல, நிறைய எல்லாம் ஆசைப்படுறாங்க, அது எல்லாத்தையும் சமைச்சு தர. இது என்ன ஹோட்டலா? என்னம்மா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டியா? காலையில எங்க எல்லாரையும் பட்னி போட்டாச்சு, உனக்கு சந்தோஷமா இப்போ? ஏன் அத்த மதியம் எதுவும் சமைக்கலையா? அவ வெறும் இட்லியும் சாம்பார் மட்டும் தான் செஞ்சா. சட்னி அரைக்க சொன்னா அரைக்கல. அவ வாய்க்கு பயந்து உங்க மாமா சாப்பிடாம எந்திரிச்சு போயிட்டாரு. அதனால நானும் சாப்பிடல. ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் போய் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க எதுவும் சட்னி எல்லாம் செய்யாதீங்க. மதி நீ தள்ளு, நான் சட்னி செஞ்சிடுறேன். அவங்களுக்கு மயக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அவங்களால பசி தாங்க முடியாது. ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கிறத சாப்பிடட்டும். இதை மீறி நீங்க எதுவும் சமைக்காதீங்க. நீங்க அவங்க கேக்க பண்ணி தந்துதான் இப்போ இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு உங்க பிறந்த நாள், அதனால நீங்க எதுவும் செய்யாதீங்க, போங்க. எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போய் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. இதுக்குதான் நான் சொன்ன மதி, அவங்க சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும். வீட்டுல சாப்பாடு இல்லாம ஒண்ணும் இல்லல, இட்லி சாம்பார் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் கொடுங்க. கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க, போங்க போய் கொடுங்க. என்ன அதிசயம் இது, சட்னி இல்லாம இவங்க சாப்பிடவே மாட்டாங்க, இன்னைக்கு இப்படி சாப்பிடுறாங்க. கொஞ்ச நாள் அவங்கள இப்படியே விட்டா வலிக்கு வந்து